லாஸ்ட் வீக்கெண்ட் அமெரிக்காவோட கோர்ட் டேரிஃபை வந்து பார்த்திங்கன்னா இன்வாலிட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த வாரம் மார்க்கெட்டில் ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் தொடர்ந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இந்த டேரிஃப் பிரச்சனையில் ட்ரம்ப் வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டிருந்தார். ஒன்று அப் டு 15% வரைக்கும் டேரிஃபை மறுபடியும் இம்போஸ் பண்ணது ஒரு ரீசன். ரெண்டாவது யூஎஸ் வந்து ஈரானுக்கான கெடு விதிச்சிருந்தாங்க வர வியாழக்கிழமை வரைக்கும். ஸோ வியாழக்கிழமை, அதாவது இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தை பாசிட்டிவாக ஒரு டீல் சைன் பண்ணால் இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவாக ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக போகலை அப்படின்னா அது அகைன் ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் இதுக்கு ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, என்விடியாவோட ரிசல்ட் நேற்று அமெரிக்கா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருக்கு. ஸோ அது இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் அதோட இம்பாக்ட் என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கான முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக பார்க்கலாம். இதை தவிர என்னென்ன ஸ்டாக்ஸு வெள்ளிக்கிழமை கவனிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். பிப்ரவரி 27 பிப்ரவரி 28 ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க், அதாவது சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு தாம்பரம் சாலையூரில் ட்ரைனிங் செஷன் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான பிகினர் கோர்ஸு. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன். இந்த செஷனுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, என்னோட சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது, ட்விட்டர் எல்லாமே நீங்கள் வந்து லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அமெரிக்காவோட மார்க்கெட் நேற்று வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் டவ் ஜோன்ஸ் S&P லெஸ் தென் 1% பாசிட்டிவாக இருந்தாலும் நாஸ்டாக் இண்டெக்ஸ் மோர் தென் 1%, அதாவது டெக்னாலஜி இண்டெக்ஸ் EI இம்பாக்ட்டுக்கு அப்புறம் ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு பவுன்ஸ் பேக், ஒரு ஷார்ட் கவரிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது யூஎஸ் மார்க்கெட்லேயும் இருந்தது. என்விடியாவோட ரிசல்ட் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்ததுனால அதோட இம்பாக்ட் இன்னையோட ட்ரேடிங் செஷனில் கவனிக்கலாம். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் முக்கியமாக ஐடி ஸ்டாக்ஸில் இன்றைக்கி ஒரு பவுன்ஸ் பேக் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் செகண்ட் ஹாஃபில் சர்வைவ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில ஸ்டாக்ஸில் ஐடி செக்டார் நெகட்டிவாகவும் டர்ன் ஆகிருக்கு. ஸோ இதில் நேத்தியோட குளோபல் மார்க்கெட் ட்ரெண்டில் கிரிப்டோ கரன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருந்தது. பிட்காயின் மோர் தென் 5%, அதே மாதிரி எதிரியம் 12% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிட்காயின் $70,000 கிராஸ் பண்ணியிருக்கு ஒரே நாள். அது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். 4700 4800 டாலர் இருந்த கோல்டு பர் அவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ $5600 கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் 10 நாளோட ஹை, ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் சில்வரில் டர்ன் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸோட மந்த்லி எக்ஸ்பைரி, ஈரான் யூஎஸ்க்கான டிஸ்கஷன், ஜாப்லெஸ் டேட்டா இன்றைக்கி அமெரிக்காவில் வருது, PM மோடியோட இஸ்ரேல் பயணம் அது 2வது நாள், ஏஞ்சல் ஒன்னோட ஃபேஸ் வேல்யூ ஸ்ப்ளிட் கிட்டத்தட்ட 10 ஷேராக டர்ன் ஆகுறது, 10 ஷேருக்கு ஒரு ஷேர். ஸோ இதில் 10:1 சாரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்னியோட மார்க்கெட்டில் இம்பாக்ட் இருந்த ஒரு விஷயம். இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. அது டே ஃபுல்லாக சர்வைவ் ஆகலை. செகண்ட் ஹாஃபில் அது அப்படியே டர்ன் ஆச்சு. ஒரு சில ஸ்டாக்ஸு நியூஸ்னால பாசிட்டிவாக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து இன்றைக்கி இறங்கியிருந்தது. சில்வர் ஒரு மாதத்தோட ஹை அப்படின்னு சொல்லலாம். இது ஜிங்க் இன்றைக்கி பாசிட்டிவாக நியூட்ரல் டு பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் சில்வர் கமாடிட்டி மார்க்கெட்டில் 2% கிட்ட இறங்கினது நெகட்டிவாக 1% கிட்ட டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. என்விடியாவோட ரிசல்ட் வந்து 2 ஸ்டாக் நமக்கு நேரடியாக இம்பாக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று நெட்வொர்க் டெக்னாலஜி, E2E நெட்வொர்க். இந்த 2 ஸ்டாக்குமே மோர் தென் 1% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தது SBI மியூச்சுவல் ஃபண்ட் 2 ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான RBIயோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. நியர்லி 10% ஷேர்ஸு. ஒன்று RBL பேங்க், இன்னொன்று பந்தன் பேங்க். இதில் RBL பேங்க் மோர் தென் 1% இன்றைக்கி டவுனில் இருக்குது. பந்தன் பேங்க் ஆனால் நியர்லி 2% கிட்ட இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. மார்ச் 2 மேனேஜ்மெண்ட் போர்ட் மீட்டிங், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி 2% கிட்ட இறங்கியிருக்கு. RVNL நியர்லி NMDCலேருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட க்ளோஸ் ஆகிருக்கு. பிளாக் டீல் இம்பேக்ட், ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸு கிட்டத்தட்ட 6% இன்றைக்கி இறங்கியிருக்கு. GST டிமாண்ட் நோட்டீஸ் லூபின்க்கு இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருந்தாலும் ஃபார்மா ஸ்டாக்ஸோட பவுன்ஸ் பேக் இன்றைக்கி லூபின் 1% கிட்ட பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. கோல்ட் ஃபினான்ஷியர்ஸ்க்கான ஜெஃப்ரீஸ் மக்வாரியோட அப்டேட் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. முத்தூட் ஃபினான்ஸு 2%, மணப்புரம் 1% இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஜெஃப்ரீஸோட பவர் யூட்டிலிட்டிஸ்ன்ற இம்பேக்டில் டாப் பிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா JSW எனர்ஜியும்
என்டிபிசியும் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி 2% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் யூஎஸ் டேரிஃப் சோலார் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கொடுத்துருந்த அப்டேட் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டியில் இன்றைக்கி டாப் கெய்னர் அப்படின்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகிட்டுருக்கு. டெக்னிக்கலாக ஒரு பாசிட்டிவ் ஜோனுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எட்டர்னல் தொடர்ந்து 8வது நாளாக ஃபால் ஆகிட்டுருக்கு. லார்ஜ் பிளாக் டீல் கிட்டத்தட்ட 9.7 கோடி ஷேர்ஸ் இன்றைக்கி பிளாக் டீல் மூலயமா ட்ரேட் ஆகிருக்கு. சனோஃபியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு இன்றைக்கி 3% கிட்ட இறங்கியிருக்கு. வெள்ளையன் சுப்பையா, அதாவது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற எம்டிஎன்சிஓ, இவர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டார் அப்படின்ற ஒரு நியூஸு. பட் ஆனால் எக்ஸிட் ஆகலை, அது உண்மை இல்லை அப்படின்றது மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரி. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகிற அடுத்த செஷனில் நம்ம வாட்ச் பண்ணலாம். நெக்ஸஸோட பார்ட்னர்ஷிப் டீல் டிவிஎஸ் மோட்டார் 0.6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். 2 ஐடி கம்பெனிஸ், ஒன்று எல்என்டி இன்ஃபோடெக், இன்னொன்று கோஃபோர்ஜ். இதில் 2 ஸ்டாக்குமே 1% கிட்ட இறங்கியிருக்கு. பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் இதில் எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரி என்விடியாவோட பார்ட்னர்ஷிப் டீல், விஹெச்சி ஹெல்த்தோட கோஃபோர்ஜோட பார்ட்னர்ஷிப், இந்த 2 ஸ்டாக்கும் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். அடுத்து ஃபார்மா ஸ்டாக், அலம்பிக் ஃபார்மா யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் நியர்லி 1.5% கிட்ட இறங்கியிருக்கு. ஆரோ ஃபார்மா யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் நியர்லி 1% கிட்ட பாசிட்டிவ். லாரஸ் லேபும் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். மோதிலால் ஆஸ்வால் அப்சைட் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 12 மந்த்ஸில் இந்த ஸ்டாக் 100% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாரஸ் லேபை பொறுத்த வரைக்கும் மேபி ஃபார்மா செக்டாரில் ஒரு அவுட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக லாரஸ் லேப் டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் ஸ்பிளிட் 1:10 1:10 அப்படின்ற ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஏஞ்சல் ஒன் 2% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸோட ஃபால் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். இன்றைக்கி ஒரே நாளில் 20% ஒரு ஸ்டாக் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேஜஸ் நெட்வொர்க் லார்ஜ் ஆர்டர் 5G மிமோ ரேடியோ ஆர்டர் அப்படின்ற ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேஜஸ் நெட்வொர்க் இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 0.2-0.3% இன்றைக்கி மார்க்கெட் இருந்தது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா ப்ராட் மார்க்கெட்டில் மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான் ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங். இன்றைக்கி மேன்கைண்ட் ஃபார்மா இன்றைக்கி ஃபார்மாவில் ரொம்ப தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபார்மா ஸ்டாக் நியர்லி இன்றைக்கி 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓஎஃப்எஸ்எஸ் ஐடி செக்டாரில் நியர்லி 4% பாசிட்டிவ். ஃபோர்த்தீஸ் ஹெல்த்கேர், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே இன்றைக்கி வந்து மிட் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இன்னொரு பக்கம் டிக்சன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10,000க்கு ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கு. ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் லெவல் கோஃபோர்ஜ். பட் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே 10,000 பிரேக் பண்ணல. நியர்லி 2.5% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. எம்ஆர்எஃப் முத்தூட் ஃபினான்ஸ் ப்ரோக்கரேஜோட அப்டேட். முத்தூட் ஃபினான்ஸ் இன்றைக்கி டவுனில் முடிஞ்சிருக்கு. ஐஆர்சிடிசி, எஸ்பிஐ கார்டு, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% கிட்ட இன்றைக்கி இறங்கியிருக்கு. இப்போ செக்டார் பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மிக்சட் சென்டிமெண்ட் இருந்தது. இதில் ஐடி இண்டெக்ஸை ஓப்பனிங்கில் மோர் தென் 1% பாசிட்டிவாக இருந்தது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ். பட் க்ளோசிங்கில் நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபார்மா, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஃபார்மாவில் செலக்டிவாக நேற்றியோட ரேலி இன்றைக்கி கண்டினியூ ஆகிருக்கு. ரெண்டாவது பிஎஸ்யூ பேங்க்ஸு வீக்காக இருந்தது. மறுபடியும் இப்போது நியர்லி 1% கிட்ட பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம். இன்னொரு பக்கம் ஆட்டோ செக்டார் 0.8% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி இறங்கியிருக்கிற ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த செக்டாரும் ஃபாலோ ஆகலை. மீடியா இண்டெக்ஸ் மட்டும் 0.7% கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குது, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட டெசிஷன் என்ன மாதிரி எடுக்கலாம், அதாவது இப்போது ஸ்டாக் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுமா, இல்லை இந்த யூஎஸ் அண்ட் ஈரான் பிரச்சனைனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக் ஆகுமா, இதெல்லாமே எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குளோபலாக வந்துட்டு இருக்கிற நியூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம பார்க்க முடியுது. இன்கேஸ் இது இன்றைக்கி மிட் நைட்லேயோ இல்லை ஏர்லி மார்னிங்கில் வந்து வரப்போகிற அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்து தான் நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கான இம்பேக்டு இல்லை அதுக்கான சென்டிமெண்ட் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங்கில் ஒரு கேப் அப் இருந்து அது சர்வைவ் ஆகலை. ஏன்னா டே ஃபுல்லாகவே இறங்கிச்சு. நேத்தியோட டே லோவை இன்றைக்கி நிஃப்டி பிரேக் பண்ணியிருந்தது. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. ஒரு டோஜி டைப் கேண்டல் அகைன் ரிவர்சலுக்கான ஒரு இண்டிகேஷன் நியூட்ரலில் இருந்து பாசிட்டிவாக இண்டிகேட் ஆகிறதுக்கான ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் இருந்தது. 25,650 தான் ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல், நேத்தியோட ஹை. இந்த லெவலுக்கு மேலே நிஃப்டி ஒரு 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆனதாக ட்ரெண்டு இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக சான்சஸ் இருக்குது. அதே போல்
கடந்த வியாழக்கிழமையோட லோ 24 பிப்ரவரியோட லோ வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேவோட லோ கிட்டத்தட்ட 25,300 இதுதான் ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட். ஸோ அப்போ என்னென்னா 25,300க்கு கீழே மார்க்கெட் நிலை என்ன ஆகும், 25,650க்கு மேலே என்ன ஆகும், இதுதான் லெவல் ஒரு ஒன் சைட் டைரக்ஷனாக மாறதுக்கான வாய்ப்பு. இந்த 2 லெவலுக்கும் பிட்வீனில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய அளவுக்கு பவுன்ஸ் பேக்கோ இல்லை ஒரு டைரக்ஷன் மூமெண்ட்டோ இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கலாம்னா செல் அண்ட் ரைஸ் வந்து இந்த 2 லெவலுக்குள்ளே நிஃப்டி இருக்கிற வரைக்கும் செல் அண்ட் ரைஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சனிக்கிழமை காலையில், அதாவது வர 28 பிப்ரவரி மார்னிங் 11 o'clock தாம்பரம் சாலையூரில் ட்ரைனிங் செஷன் இருக்குது. அந்த ட்ரைனிங் செஷன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன். நன்றி, வணக்கம்.